சவுத் ஆப்பிரிக்கா டி20 தொடர்ல சஞ்சு சாம்சன் மற்றும் திலக் வர்மா 2 பேருமே 4 போட்டிகள்ல சிறப்பாக விளையாடினாங்க. சாம்சனுக்கு ஓப்பனராக களமிறங்கிய அபிஷேக் சர்மா தான் அந்த அளவிற்கு சோபிக்கவல்ல. ஓப்பனர் இடத்திற்கு பலத்த போட்டி இருப்பதால அபிஷேக் சர்மா கிடைத்த வாய்ப்பை தவறவிட்ட காரணத்தினாலுமே ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த இடத்துல இறங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. யசஸ்வி ஜெய்ஸ்வாலுமே ஓப்பனர் இடத்திற்கு ரொம்பவே தகுதியானவர் தான். இருந்தாலுமே பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர்ல அனைத்து போட்டிகளிலுமே விளையாடிய காரணத்தினால அவருக்கு ஓய்வுமே வழங்கப்படும். பேட்டிங் வரிசையில ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா, ரமன்தீப் சிங் ஆகியோருமே இடம்பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரவுண்டர்கள் இடங்கள்ல ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் இருக்க வாய்ப்பு இருக்கா. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியின் பொழுது பும்ராவிற்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த டி20 தொடர்ல கண்டிப்பாக பும்ரா அவர்கள் பங்கேற்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா அவருக்கு பதிலாக நன்றாகவே பந்து வீசினாரு. இவருமே இங்கிலாந்துல நடைபெறவுள்ள டி20 தொடர்ல இணைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரியுது. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய 11 அணி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு தற்போது வெளியாகி இருக்கு. அதன்படி ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா அல்லது ரமன்தீப் சிங். சோ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருவர் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, அர்ஷதீப் சிங், பிரசித் கிருஷ்ணா. சோ இந்த 11 அணி தான் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துடன் மோதவுள்ள டி20 போட்டியில கலந்து கொள்ள இருக்காங்க. விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.